கோமதியை பார்த்தாவது ராஜலட்சுமி திருந்தினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏன் மலரு, இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வராருன்னா ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் நீ தடபுடலாம் சமைச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க கோமதி மலரை பார்த்து கேட்க, உடனே மதி இருந்துகிட்டு, நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் அக்கா தினம் தினம் இப்படிதான் சமைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீட்டுல இருந்து யாருமே அக்காவுக்குன்னு உதவிக்கு யாருமே வந்ததே கிடையாது. நானும் எத்தனையோ தடவை அத்தைக்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டேன். அவங்களும் ஒரு நாள் கூட என் பேச்சை கேட்டதே கிடையாது. அக்காவை ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மதியமே மலரை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு பேச, உடனே மலர் இருந்துகிட்டு, எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. இந்த வீட்டுக்கு வந்த நாள் முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் இப்படிதான் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். இது நான் ஒரு சந்தோஷமான வேலையா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிச்சனுக்குள்ள எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் எங்க தங்கராஜு ரேவதியை அழைச்சுக்கிட்டு எங்க ராகவனோட வீட்டுக்கு வர அங்க இருந்த லட்சுமியோ, ஏ மலரு, மாப்பிள்ள வந்திருக்காரு, சீக்கிரமா காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க, கா நீங்க வேலையை பாருங்க, அந்த காஃபியை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியமே எடுத்துக்கிட்டு வந்து அங்க தங்கராஜு கிட்ட கொடுக்க, தங்கராஜோ அங்க மலரை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா, நான் மலர்கிட்ட தானே காஃபி கொண்டு வர சொன்னேன், நீ எதுக்காக கொண்டு வந்த? அக்கா காலையிலேருந்து கிச்சனில் ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் நான் சும்மா தானே இருக்கேன், அதான் நான் காஃபி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி காஃபியை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப, கொஞ்ச நேரத்தில் இங்கே லட்சுமி இருந்துக்கிட்டு, மலரு, மாப்பிள்ளைக்கு பசி எடுக்குது போல, சீக்கிரமா சாப்பாட்டெல்லாம் ரெடி பண்ணு, வந்திருக்க விருந்தாளிங்களும் உட்காந்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி குரல் கொடுக்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த மீனாவோ அங்க கோமதி கிட்ட, ஏன் அத்தை இப்படி குடும்பமா வீட்டுல மாமியாருங்க இருப்பாங்க, பாவம் அந்த மலரை எவ்வளவு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. சே, இவங்க ஆரம்பத்துல இருந்தே மலர் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் இதே தான் வேலை இட்டுக்கிட்டே இருக்காங்க, இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவுமே கோமதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அதே நேரம் இங்க மலர் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்க, உடனே லட்சுமி இருந்துக்கிட்டு, நீங்களும் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட கேட்க, எங்க மலர் தனியால இருந்து சாப்பாடை பரிமாறிக்கிட்டு இருக்கா, நான் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி வாழை இலையை எடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாற ஆரம்பிக்க, இதை லட்சுமியும் அப்படியே ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இங்கதான் இப்படி இருக்கீங்களா, இல்ல வீட்லயும் மருமகளுங்களை ஒரு வேலை கூட விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க லட்சுமி கேட்க, நான் வீட்லையும் இப்படிதான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோட மருமகளுங்களுக்கு நான் உதவி செய்வேனே தவிர இந்த மாதிரி அதிகமாலாம் என் மருமகளுங்களுக்கு வேலை செய்ய விட மாட்டேன், ஏன்னா மருமகளும் மகளுங்க மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதி அங்க லட்சுமிய செருப்பால் அடிச்ச மாதிரி அங்க வார்த்தையால பேச, அதே நேரம் அவமானத்துல தலை குனிஞ்சு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்க மதியோ அங்க சாப்பிட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் எல்லாம் கீழே வைக்கிறத பார்த்ததும் அவசர அவசரமா போய் ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கிட்டு வந்து எல்லாரோட இலை பக்கத்துலயும் அங்க பக்கத்துல வைக்க, இதை பார்த்ததும் அங்க லட்சுமி இருந்துகிட்டு, ஏ மதி, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், நாங்க சாப்பிட்டதை கீழே தான் வைப்போம், தேவையில்லாம இந்த தட்டை வச்சு மாப்பிள்ளையையும் அவரையும் அவமானப்படுத்தாத, எடு. ஏண்டா சுரேஷே, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உன் பொண்டாட்டி எங்கன்னா கேட்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுரேஷ் கிட்ட அங்கே லட்சுமி சொல்ல, உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த கோமதியோ, ஏன் இவ சொல்றதுல தப்பு ஒன்றும் கிடையாதே, நீங்க சாப்பிட்டு எச்ச பண்ணதை கீழே வைப்பீங்க, அதை இந்த மலர் பொண்ணு எடுக்கணுமா, இதெல்லாம் நாம செய்யறது பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் யார் என்ன சொன்னாலும் சொல்லிக்கிட்டு போங்க, ஆனாலும் நான் சாப்பிட்டதை கீழே தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜு கொஞ்சம் கூட மதிக்காம மறுபடியும் சாப்பிட்ட கறி துண்டுகளை எலும்புகளை கீழே வைக்க, இதை பார்த்ததும் அங்க கோமதி இருந்துக்கிட்டு, ஏன் உங்களுக்கும் சேர்த்து தானே இந்த வீட்டில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக கீழே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி அங்க தங்கராஜை பார்த்து பேச, இங்க பாரு, ஏற்கனவே இதே தான் நீ பண்ண, ஆனாலும் அன்னைக்கும் நான் இதை தான் பண்ணேன், எனக்கு நீ ஆர்டர் போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது, எனக்கு இந்த வீட்டில் தனி மரியாதை இருக்கு, நான் தங்கராஜ் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் பேச, உடனே அங்க கோமதி இருந்துக்கிட்டு, ஏன் மாப்பிள்ள, மதி சொல்றது சரிதானே, இந்த வீட்டில் எல்லாரும் ஒன்று தானே, அப்படி இருக்கும்போது சாப்பிட்டதை கீழே வைக்கிறது பெரிய தப்பு தானே, ஏன் கீழே வைக்கிறத அந்த சின்ன கிண்ணத்துல வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த கோமதி பேசிக்கிட்டு இருக்க, உடனே லட்சுமி இருந்துக்கிட்டு, இல்லை இல்லை, மாப்பிள்ளை சாப்பிட்டு கீழே தான் வைப்பாரு, நாங்கள் யார் சாப்பிட்டாலும் கீழே தான் வைப்போம், ஏன் மலரு, உன்னால இதை எடுக்க முடியாதா, நீ இவகிட்ட ஏதாவது ஒன்றுக்கு ரெண்டா சொன்னியா, அதனால தான் இப்படி எல்லாரும் முன்னாடியும் மாப்பிள்ளைய அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காளா, இங்க பாரு மதி, முதல்ல நீ இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க லட்சுமி பேச, உடனே இங்க சுரேஷ் இருந்துக்கிட்டு, அம்மா இப்போ எதுக்காகம்மா அவளை இந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்றீங்க,
மதி சொல்றது சரிதான், எல்லாரும் இந்த கிண்ணத்திலே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பேசுனது கேட்டு எங்க தங்கராஜுக்கு அப்படியே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சுரேஷ் நீயா பேசுற? ஆமாங்க, என் தம்பி சுரேஷ் தான் பேசுறான். டேய் சுரேஷே, இன்னைக்கு தான் நீ சரியான பேச்சு பேசியிருக்க. உன் பொண்டாட்டிக்கு 4 பேர் முன்னாடி நீ மதிச்சு பேசினா தாண்டா உன் பொண்டாட்டி மதிய 4 பேர் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் இங்க ரேவதி அங்க சுரேஷ பாராட்ட, இதுக்கு மேலேயும் இந்த சாப்பாட்டுல கைய வச்சா அது எனக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு அங்க தங்கராஜ் எழுந்துக்கிறத பார்த்ததும் இங்க ராகவன் இருந்துகிட்டு, மாப்பிள்ள எதுக்காக இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பாதிலே எழுந்தீங்க? வேண்டாம் மாமா, எனக்கு சாப்பாடே வேண்டாம். இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இல்லாத போது நான் எதுக்காக இந்த வீட்டு பக்கம் வரணும்? அப்படியெல்லாம் சூடு சொரணை இல்லாம இந்த வீட்டு பக்கம் இனிமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பேச உடனே மீனா இருந்துகிட்டு, இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க? நீங்க சாப்பிட்ட வேஸ்ட்டை இந்த மாதிரி கீழே வைக்காம இந்த கிண்ணத்துல வைங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய தப்பா? அதுக்காக இல்லாம கோச்சுக்கிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க உடனே லட்சுமி இருந்துகிட்டு, இங்க பாருமா மீனா, நீ அமைதியாரு, தேவையில்லாம நீ வேற பேசிக்கிட்டு. ஏ மலரு, நீ மதி கிட்ட 1க்கு 2 ஏதோ பேசிதான் இங்க மதி வந்து தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாமே ஒன்னாலதான். எப்ப பாரு ராத்திரி பகலுன்னு சொல்லிட்டு 2 பேரும் குசு குசுன்னு என்னென்னத்தையும் பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதனாலதான் இவ திமிர் எடுத்து போய் மாப்பிள்ளைகிட்டே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலரை அங்க லட்சுமி திட்டிக்கிட்டு இருக்க உடனே இங்க மதி இருந்துகிட்டு, அவங்கள தேவையில்லாம எதுவும் திட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க ஒரு நாள் முழுக்க ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா மனசு வருத்தப்பட தான் செய்யும். அதுக்காக தான் சொல்றேன், நீங்க சாப்பிட்ட எச்சைகளை எல்லாத்தையும் கையால எடுத்து போட்டு கழுவிக்கிட்டு, சே அதெல்லாம் பார்க்கும்போது அருவருப்பா இல்லையா? ஏற்கனவே இதை நீங்க பல தடவை பண்ணிருக்கீங்க. சரி, இப்போ திருந்துவீங்க, அப்ப சரியாயிடுவீங்க. நானும் பார்த்துட்டு தான் ஒவ்வொரு தடவையும் நீங்க சாப்பிட்ட இலை பக்கத்துல ஒரு சின்ன கிண்ணத்தை வைப்பேன். அப்பவும் இன்னைக்கு இந்த தங்கராஜ் அண்ணன் தேவையில்லாம சாப்பிட்டுட்டு வீம்புக்குன்னு வேணும்னே அந்த இலையிலேயே வைக்கிறாரு. அதனால தானே நான் கொஞ்சம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி பேச உடனே இங்க தங்கராஜ் இருந்துகிட்டு, போதும் நிறுத்துமா, உன்னை கூட்டிட்டு வந்ததே நான் தான். ஏதோ உன் அப்பா உடம்பு சரியில்லையேன்னு சொல்லிட்டு உன்னை இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்ச பார் சுரேஷுக்கு என்னதான் செருப்பால் அடிக்கணும். இப்போ சுரேஷ் என்னடானா உன் பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா சுரேஷ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் பேச உடனே சுரேஷ் இருந்துகிட்டு, இல்லை மாமா, மதி மேல என்ன தப்பு இருக்கு? அவ சரியா தானே சொல்லியிருக்கா. அவ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நானே அவளை கோவப்பட்டு கேட்டு இருப்பேன். உங்களுக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷுமே மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க தங்கராஜ் பேசின பேச்சுக்கு வந்த கோவத்துக்கு அங்க இருந்த மதியோ, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், என்ன சொன்னீங்க? என் அப்பா உடம்பு சரியில்லாம இருந்ததுனால தான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சுங்களா? என்ன வந்துட்டு போயிருக்கவங்க எல்லாரும் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எந்த சூழ்நிலையில இவரை நான் கல்யாணம் பண்ணனு உங்களுக்கு தெரியாதா? என் அப்பாவை பிளாக்மெயில் பண்ணி தானே இவருக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சுங்க. என்னமோ ஏழைங்களுக்கு 4 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியெல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அவமானப்படக்கூடாதுன்னு தான் என்ன இங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ என்னமோ 4 பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி பேச வந்த கோவத்துக்கு தங்கராஜோ அங்க மதிய அடிக்க கை ஓங்க உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்த மீனா இருந்துகிட்டு அங்க தங்கராஜோட கையை பிடிச்சி நிப்பாட்டி, இப்போ இங்க என்ன நடந்துருச்சுன்னு மதிய நீங்க அடிக்க போறீங்க? மதிய அடிக்கிறதுக்கு சுரேஷுக்கே உரிமை இல்லாத போது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஏண்டா சுரேஷ், நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனா கேட்க உடனே அங்க இருந்த மதியோ பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த சுரேஷை கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படியே பயத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. மதி நீ அழாத மதி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஒரு பக்கம் அங்க மதிக்கு ஆறுதல் சொல்ல, இங்க மீனாவோ எதிர்த்துக்கிட்டு அங்க தங்கராஜ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தங்கராஜ் இருந்துகிட்டு அப்படியே அங்க மதிய முறைச்சுக்கிட்டு இருக்க உடனே மீனா இருந்துகிட்டு, இங்க பாருங்க, நீங்க ஒரு ஆம்பளை தான், அதுக்காக ஒரு பொம்பளைய அடிச்சா எல்லாமே சரியாயிடும்னு அர்த்தம் கிடையாது. ஆம்பளை திமிர இங்க காட்ட வேண்டாம், அதே மாதிரி உங்க பொண்டாட்டிக்கிட்டையும் காட்ட வேண்டாம். எதுவா இருந்தாலும் ஒரு தன்மையா பேசினா எல்லாமே சரியாயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் மதி செஞ்சதுல தப்பு கிடையாது. ஒரு அடிமையா ஒரு பொண்ணு வழி நடத்தணும்னு இந்த வீட்டுல தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டுல ஒரு பொண்ணு வாழ வந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு பேரு வேலைக்காரி கிடையாது. இந்த வீட்டுக்கு ஒரு மகளா வாழ வந்திருக்கா. அந்த பொண்ணை ஒரு மகளா பார்க்கலனாலும் பரவாயில்ல, மருமகளா பார்த்து அந்த பொண்ணுக்குன்னு ஒரு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா எல்லார் முன்னாடியும் தங்கராஜ நல்லாவே அசிங்கப்படுத்தி நல்ல வார்த்தைகளால வெளுத்து வாங்குறாங்க.